ராஜபாளையத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஆட்களை ஏற்றி வந்த வாகனம் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் பலி, ஒருவர் படுகாயம். விபத்து குறித்து தெற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் காடிமுத்துவை ஆதரித்து கட்சி தலைவர் டிடிவி தினகரன் பிரச்சாரத்திற்கு வருவதையொட்டி மாலை 5 மணி முதல் ராஜபாளையம் அரசு மகப்பேறு மருத்துவமனை முன்பு பொதுமக்கள் திரட்டி வைத்து இருந்தனர். டிடிவி தினகரன் 10 மணி அளவில் வந்ததால் பேசாமல் கையசைத்து சென்றார். டிடிவி வந்த வாகனத்தின் மீது தொண்டர்கள் ஏராளமானோர் ஏறி தொங்கி சென்றனர். டிடிவி கையசைக்கும் பொழுது பிரச்சார வாகனம் மீது திடீரென ஒருவர் ஏறினார். இதனால் டிடிவி தினகரன் சிறிது அச்சப்பட்டார். இதைத் தொடர்ந்து வாகனம் செல்லும் பொழுது வாகனத்தில் தொங்கி சென்ற தொண்டர்கள் கூட்டத்தில் சைடில் நின்றிருந்தவர் மோதியதில் பெண்கள் கீழே விழுந்தனர். இதைத் தொடர்ந்து கூட்டம் முடிந்து சென்றவர்கள் அதிவேகத்தில் வாகனத்தை ஓட்டி சென்றதால் ராஜபாளையம் பிஎஸ்சிஆர் அரசு மருத்துவமனை முன்பு சுந்தரராஜபுரம் பகுதியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் எதிரே வந்து அங்கமுத்து மற்றும் மணிகண்டன் மீது வேன் மோதியதில் அங்கமுத்து சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் மணிகண்டன் படுகாயத்துடன் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் சமூக ஆர்வலர்கள் கூறும்பொழுது கட்டுக்கோப்பு இல்லாத கட்சி தொண்டர்களால் ஒரு உயிர் பலியாகி உள்ளது பொதுமக்கள் மத்தியில் பெரும் வருத்தத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதான் சொல்லிட்டேன் உங்க அக்கா டைரக்டா சொல்லுங்க. அவங்க சொந்தக்காரங்க சொல்லி வந்துட்டாங்க. பார்த்து